ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அடி அகலமாக இருக்குது. சின்ன 18 கூடையாக இருக்கிறதுனால சின்னதாக தெரியுது உங்களுக்கு. இங்கே ரெண்டு ரெண்டாக பின்னியிருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிருக்கோம். அதையும் நம்ம இதை ரெண்டு ரெண்டாக நம்ம பின்னிக்கிறோம். ரெண்டு ரெண்டாக பின்னி முக்கோணம் மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் உங்களுக்கு முக்கோணமாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பாருங்கள் ஓரத்தில் இது ஒரு மாதிரியான பச்சை. நீங்கள் திக்காக போட்டுக்கோங்க. எனக்கு வெள்ளையும் இதுவும் ஒரே மாதிரியாவே தெரியுது. நீங்கள் இது திக்காக போட்டுக்கோங்க. ஆறு ஆறாக வச்சு ஜாயிண்ட் பண்ணுறத கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இப்போ நான் பின்னுறேன் பாருங்கள், பின்னி காட்டுறேன் பாருங்கள். இந்த பச்சைக்கும் இந்த பச்சையும் அப்படியே நேராக இங்கே மேலே முக்கோணம் மாதிரி ஒரு நாட்டு வந்துடும். ரெண்டும் ஒரே கலரில் வரணும். அதுக்கு இந்த பச்சையிலேருந்து இப்படி பின்னும். முதல்ல 3 நாட்டு வரும், அப்புறம் 2 நாட்டு, அப்புறம் 1 வரும். வந்ததுக்கப்புறம் சைடில் 2 பக்கத்துக்கும் ஆறு ஆறாக கோத்த வயர் மேலே உச்சியில் ஒரு நாட்டு வந்துடும். அதோடு நிப்பாட்டிடணும். ஏழரை அடி வெட்டணும். இதுக்கு உயரமாக தெரியுது. 18 தானே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் 7 கூட வெட்டலாம். நான் இது பின்னிட்டு சொல்கிறேன். 7 வெட்டலாமா 7.5 வெட்டலாமான்னு இது பின்னிட்டு சொல்கிறேன். புதுசாக போடுறேன். அதனால் எனக்கு 7.5 வெட்டுனா சின்னதாக போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு பின்னிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தையும் அந்த கூட எப்படி பின்னோமே அதே தான். ஆனால் இதில் நம்ம டீப்பு போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ரோஸ் போட்டு மடியில் வச்சுக்கிட்டு போட்டிங்கனாக்கா நல்லா அழகாக வரும். நாங்கள் வீடியோவுக்காக நான் எட்டை வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். மடியில் வச்சு போடுங்க, ஈஸியாக போட்டுடலாம். இதை பாருங்கள், இந்த பச்சை, இந்த ஒரு பச்சை, இது நீட்டுக்கும் இப்படி முக்கோணமாக வந்துடுச்சா. இதேமாரி தான் முக்கோணமாக நம்ம பின்னணும். இதை பின்னியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு இடையில தான் நம்ம ரோஸ் போடுறோம். அதுக்கு மூணுலேயும் இதில் இந்த பச்சை விட்டுட்டு இது 3, இது 3லேயும் மொத்தம் 6. இந்த 6லேயும் நம்ம ரோஸ் கொடுக்குறோம். சிரமமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்லா அழகாக இருக்கும் கூட. ஆறுலேயும் 6 டிப்பு கோத்துக்கிறோம். இது லஞ்சு கூட தான். இது லஞ்சு கூட உங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்தமாரி பின்னி கொடுங்க, அழகாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 3 லஞ்சு கூட போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கூட ஒரு லஞ்சு கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுவும் டீப்பு வச்சு நெல்லிக்காய் நாட்டு 4 ஒயரில் நெல்லிக்காய் நாட்டு கலந்த மாதிரி டீப்பு வச்சே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் கூட அதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு லஞ்சு கூடையாக கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. அதுவும் அழகாக தான் இருக்கும். இதை பாருங்கள், 6லேயும் 6 ஒயர்லேயும் டிப்பு கோத்துட்டேன். இந்த ஒயரும் வேஸ்ட்டாக இருக்கும், அதில் கோக்கக்கூடாது. இந்த 6 ஒயருமே நம்ம இப்போ பின்னுறோம் பாருங்கள். இப்படி மடிச்சுக்கிட்டு இது மடித்து இது இப்படி இழுத்துக்கோங்க. இதை மடித்து இது ரெண்டுமே இப்படி இழுத்துக்கோங்க.
இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து சுற்றி போட்டு நம்ம வளைச்சிக்கலாம். இப்படி சுற்றி போட்டு இது உள்ளே விட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணோம்னா மேலே வந்துடும். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்க அந்தமாரி போட்டுக்கோங்க. இது எட்டை வச்சு போடுறதுனால அப்படி இருக்குது. வடியில் வச்சு போட்டால் ஈஸியாக போடலாம். இதை சுற்றி ஒரு ஒரு இழுத்துக்கங்க. இப்படி சுற்றி இழுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் மேலே அப்படியே லூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோஸ் ஒயர் எடுத்து இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் மாட்டி எடுத்துக்கணும். மாற்றி இழுத்துக்கிட்டு இது மேலே லேசாக அதை பாருங்கள், கையை இடுக்கில் பாருங்கள், ரோஸ் ஒயர் வருது பாருங்கள். அப்படியே வச்சுக்கோங்க. வீடியோவுக்காக கொஞ்சம் இதாக தெரியுது, எட்ட தெரியுது. ஈஸியாக போட்டுடலாம் மடியில் வச்சு போட்டால். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து லூப்பு, 2வது ஒயர் எடுத்து 2 லூப்லையும் விட்டுறணும். 3வது ஒயர் எடுத்து 3 லூப்பில் விட்டணும். பெரட்டிக்கங்க, ஒயர் பெறலும். 4வது ஒயர் எடுத்து 4 லூப்லையும். லூப். 5வது ஒயரு வெள்ளை ஒயரு, 5 லூப்லையும் 1 2 3 4 5. 6வது இந்த ரோஸ் ஒயர் பாருங்கள், கை இடுக்கில் இருக்கா. 1 2 3 4 5, கை இடுக்கில் இருக்கு பாருங்கள். 6வது. ரெண்டு ஒயரை பெரட்டிக்கிட்டு அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். ஒயர் சாஃப்டாக இருந்தால் அழகாக இழுக்க வருது. போட்ட கூட கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ரோஸ் ஒயர் அழகான சாஃப்டாக இருக்குது. டீப்பு உள்ளே போயிடுச்சுன்னா இப்படி தள்ளிக்கங்க. அதாங்க ரோஸ் பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து இப்படியே இழுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 3லையும் இந்த ஒர்க் பாருங்கள், இந்த 3 விட்டுட்டு முதல்ல இந்த 3லையும் நம்ம மறுபடியும் டீப்பு கோக்குறோம். மொத்தம் ஒரு இதுக்கு ஒரு ரோஸுக்கு வந்து 12 டீப்பு கோக்கணும். 6 கோத்தோம், இப்போ ஒரு 3 கோக்குறேன் பாருங்கள். இந்த சைடில் எடுத்து 3 கோக்குறேன். இந்த சைடில் 3 கோத்துருக்கேன். அப்போ வந்து இந்த ஒயர் இருக்கு பாருங்கள், ஓரத்தில் உள்ள ஒயரை வந்து இப்போ நம்ம பின்னுறோம். இதை மடக்கிக்கிட்டு இதை மடக்கி கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த டீப்பு கோக்கும் போது இந்த ரோஸை வந்து இப்படி இழுத்துக்கணும் நீங்கள். அதேமாதிரி இதில் கோக்கும் போதும் இழுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கல்லாட்டம் நல்லாயிருக்கும், ரோஸு அசையாது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த டீப்பில் உள்ளதுக்கு இப்படி போகிறோம். இந்த சைடு ஒயருக்கு வந்து நம்ம வந்து டீப்பு கோக்கக்கூடாது, சும்மா தான் பின்னணும். ரோஸை சுற்றி தான் நம்ம வந்து டீப்பு போடணும். இப்போ போட்டாச்சா? இப்போ வந்து இது 3லையும் நம்ம வந்து டீப்பு கோக்கணும். இது 3லையும் கோக்கும் போது இப்போ பின்னும் போது இழுத்து பின்னிக்கங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
3லேயும் இதை கோட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒயரை எடுத்து பின்னுறோம். இது ஆரியான ஒயர் பச்சைன்னு சொல்கிறேன், ஆரியான கலர். இந்த பச்சையை எடுத்து இதில் வந்து நம்ம டீப்பே கோக்கக்கூடாது, சும்மா தான் இப்படி மடிக்கணும். மடித்து இதை தூக்கி மேலே போட்டு ரோஸை சுற்றி இருந்தால் நம்ம வந்து டீப்பு போடணும். அதுலேயும் டிப்பு போட்டு பின்னிங்கன்னா ஏட்டி குட்டியாக போயிடும். பின்னி முடிச்சாச்சு. இது ஒரு பாருங்கள் உச்சி வந்துட்டு, இந்த உச்சியில் வந்து இதை 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு. ஒரு ரோஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு பார்டர் கட்டின மாதிரி கட்டிட்டோம். ஒரு ரோஸ் போட்டு பார்டரும் கட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இதாங்க இது அழகாக இருக்கும். அதேமாரி இப்போ ஒன்று போட்டது போதுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சைடு நான் ஃபுல்லாக போட்டு காட்டியிருக்கேன். சைடாக போட்டால் சட்டுன்னு போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் நல்ல கலராக தெரியுது, வீடியோவில் கொஞ்சம் வந்து மங்கலாக இருக்குது. இது நல்ல ரோஸ். இது இப்போ வந்து உயரத்தை பார்த்திங்களா, 7.5 அடி வச்சேன். இதாக இருக்குது உயரம். உயரம் வேணால் இன்னும் கொஞ்சம் பின்னலாம். நான் என்னான்னு பார்த்துக்கிட்டு இதில் வந்து 1 2 3 4 ரோஸ் வந்துட்டு சும்மா சாதா பின்னலாமா, 4 ரோஸ் இன்னொரு ரோஸ் போடலாமான்னு பார்க்குறேன். அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 7.5 வெட்டியிருந்தேன். இது எவ்வளோ வெட்டலான்னு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு ரோஸ் போடுறேன். இன்னொரு ரோஸ் போட்டால் லேட்டாகும். இந்த பாருங்கள், இந்த ஒரு ரோஸே போட்டிருக்கேன் பாருங்கள். இதே தான் டீப்பு வச்சது மாதிரி போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து பாருலாம் ஓட விட்டு பாருங்கள், ஓட விட்டு பார்த்து போடுங்க. இது இன்னொரு நான் ரோஸ் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கூடையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூடை முடிஞ்சிடுச்சு. இதை சுற்றிடும் நான் அப்படியே டீப்பு வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டீப்பு வச்சுருக்கிறேன். ஒரு 1 2 3 4 ரோஸ் தான் வந்திருக்கு. அடி பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. பொங்கல் வச்சுருக்கேன். காது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.